ஒரு சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம் அரசியலுக்காக முடுக்கப்படுதா? இல்ல, ஒரு நடிகரோட தனிப்பட்ட கொள்கை அவரோட தொழில் தர்மத்தையே கேள்விக்குள்ளாக்குதா. இன்னைக்கு நாம பார்க்க போறது கோலிவுட்ல கலைக்கும் கலைஞனுக்கும் நடுவுல நடக்கிற இந்த ஒரு சிக்கலான போராட்டத்தை தான். விஜய், கார்த்தி, அஜித், ரஹ்மான்னு பல நட்சத்திரங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை வச்சு இந்த பெரிய கேள்விகளுக்கு விட தேட போறோம். சரி, முதல்ல விஜயோட ஜனநாயகன் படத்தை பத்தி பேசலாம். ஹெச் வினோத் இயக்கத்துல வர்ற இந்த படத்தை அவரோட கடைசி படம்னு சொல்றாங்க. ஆனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன், அதாவது சிபிஎஃப்சி, தடை கேட்டிருக்காங்க. ஆமா, மத உணர்வுகள், ராணுவ சித்தரிப்புன்னு காரணம் சொல்றாங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றமும் தடை விதிச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் தலையிட முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு எப்படி படுது? விஜய் அவரோட டிவிகே கட்சி ஆரம்பிச்ச நேரத்துல இது நடக்கிறது ஒரு கோயின்சிடென்ஸா? எனக்கு இது கோயின்சிடென்ஸா தெரியல. இதுல ஒரு தெளிவான பேட்டர்ன் இருக்கு. முன்னாடி மர்செல், கத்தி படங்கள்ல வசனங்களுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு வந்துச்சு. கரெக்ட். ஆனா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்ச நேரத்துல படத்தையே முடக்கிறது, சென்சார் விதிகளை ஒரு நேரடி அரசியல் ஆயுதமா பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அப்போ படத்தோட பிசினஸ் அது பெரிய அளவுல பாதிக்கும். கேரளால ரிலீஸ் பண்ண முயற்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகாத வரைக்கும் இது ஒரு முடக்கம் தான். அப்போ ஒரு பக்கம் அரசியல் காரணங்கள்னா இன்னொரு பக்கம் சாதாரண பண பிரச்சனை. கார்த்தியோட வா வாத்தியார் படத்துக்கு நடந்ததும் அதுதானே. எக்ஸாக்ட்லி. இதுதான் கோலிவுட்டோட லாஸ்ட் மினிட் ஸ்டே ஆர்டர் கல்ச்சர். பெரிய தலைவலி. தனேஷ் அசோசியேட்ஸ்க்கு சில லட்சங்கள் பாக்கின்னு சொல்லி கடைசி நேரத்துல தடை வாங்குறது. ஆமா, ரிலீஸ்க்கு சில மணி நேரம் முன்னாடி. இது ஒரு விதமான ஃபைனான்சியல் பிளாக்மெயில்னே சொல்லலாம். தியேட்டர் ஒப்பந்தங்கள், விளம்பர செலவுன்னு கோடிக்கணக்கில் முடங்கிடும். அந்த பயத்துல தயாரிப்பாளர்கள் பணத்தை கொடுத்துடுவாங்க. ஆமா, ஒரு சின்ன தொகையா இருந்தா கூட பேசி முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது சட்டத்துல இருக்கிற ஒரு ஓட்டைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துற ஒரு உத்தி. இந்த மாதிரி ட்ரெண்டிங் விஷயங்களை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க எங்க ஃபிளெக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ அடுத்த பஞ்சாயத்துக்கு வருவோம். அஜித் குமார். இது ஒரு பெரிய டிபேட். ஒரு நல்ல படம் தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணிக்கும் அன்ன கொள்கையோட இருக்கிறவரு இப்போ அவரோட ரேசிங் டீமுக்கு நிதி திரட்ட ஒரு பெவரேஜ் விளம்பரத்துல நடிச்சிருக்காரு. இத நெட்டிசன்கள் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, இதுல ரெண்டு பக்கம் இருக்கு. ரசிகர்கள் தரப்புல ரேசிங் ಅನ್ನೋದು அவரோட பர்சனல் பேஷன், அதுக்கு ஸ்பான்சர்ஸ் தேவை, அதையும் சினிமாவையும் ஒக்கிடாதீங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு நியாயமான வாதம் தானே. ஆனா விமர்சகர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, உங்க பேஷனுக்கு விளம்பரம் தேவைப்படும் போது பல கோடிகளை முதலீடு செஞ்ச தயாரிப்பாளரோட படத்துக்கே அதே அக்கறை இல்ல. இது அவரோட நோ ப்ரமோஷன் கொள்கையில இருக்கிற ஒரு முரண்பாட்டை காட்டுதுன்னு சொல்றாங்க. ஒரு நடிகரின் தனிப்பட்ட விருப்பமா இல்ல தொழில்முறை சார்ந்த பொறுப்பாங்கிற ஒரு பெரிய கேள்வி இது. தனிப்பட்ட விருப்பம் தொழில்னு பேசும்போது இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட சமீபத்திய பேட்டி. ஆமா, அது ஒரு பெரிய புயலே கிளப்பிருக்கு. பிபிசிக்கு கொடுத்த பேட்டியில கடந்த 8 வருஷமா பாலிவுட்ல தனக்கு வாய்ப்பு குறையறதுக்கு ஒரு கம்யூனல் திங் காரணமா இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஒரு கேங் தனக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பெரிய அலிகேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் பாலிவுட்ட ரெண்டா பிரிச்சிருச்சுனே சொல்லலாம். கங்கனா ரனாவத் மாதிரி ஆட்கள் கடுமையா அவரை தாக்குனாங்க. ஆனா ஆதரவும் இருந்துச்சு. கலைஞர் இதை பத்தி பேசும்போது இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத பாகுபாடு பத்தின ஒரு முக்கியமான உரையாடலை இது தொடங்கி வச்சிருக்கு. நம்ம விவாதிச்ச இந்த விஷயங்களை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய், அஜித், ரஹ்மான் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா இருக்கோம். இன்னைக்கு நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புது. ஒரு கலைஞனின் தனிப்பட்ட கொள்கைகளும் அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகளும் அவங்களோட கலையையும் தொழில் வாழ்க்கையையும் எந்த அளவுக்கு பாதிக்கலாம் அல்லது பாதிக்க கூடாதா? கலை பெருசா, கலைஞனோட கொள்கை பெருசா? இதுதான் இப்போதைய சினிமா உலகத்தின் $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு பதில் தேடுறது தான் இனிமேல் வரப்போற காலத்தோட பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன்.